శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ ಅಖಿಲಾಂಡ ಕೋಟಿ பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது கஜ வாகனத்திலே கம்பீரமாக ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. சேவிப்போம் ஏழுமலையானை பரந்தாமனை. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं லக்ஷ்மிகாந்தம் என்று அதோ அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிப்போம். கஜ வாகனத்திலே கம்பீரமாக திருக்கோல காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். யானைகளின் அரசனான கஜேந்திரன் கூறியது, பரம புருஷரான வாசுதேவனுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். அவரால் தான் ஆத்மாவின் இருப்பால் இந்த ஜட உடல் செய்யப்படுகிறது. எனவே அனைத்திற்கும் அவரே மூல காரணமாவார். பிரம்மா மற்றும் சிவனை போன்ற மேன்மையானவர்களாலும் அவர் வழிபடத்தக்கவரர். மேலும் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் அவர் புகுந்துள்ளார். அவனை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பக்தர்களே, இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே வாகனத்தின் முன்பே அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கஜங்கள் கூட கஜம், இதோ கோலாட்டம், கரகாட்டம் போன்ற நாட்டிய கலைகளை அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக கலைஞர்கள் சேவையை செய்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே பகவானுடைய கைங்கரியத்தை சேவிப்போம். வாகனத்தில் கம்பீரமாக எழுந்தருளி நமக்கெல்லாம் திருக்கோல காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனை இரு கரம் கூப்பி சேவிப்போம். யஸ்மின் இதம் யதச்சேதம் யனேதம் ய இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாத் ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். அதாவது பரம புருஷர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டுள்ள பரம
பரமபீடம் ஆவார். எதிலிருந்து அனைத்தும் உண்டாக்கப்பட்டுள்ளதோ அந்த மூலப்பொருளும் அவரே ஆவார். மேலும் இப்பிரபஞ்ச தோற்றத்தின் சிருஷ்டி கர்த்தாவாகவும் அதற்குரிய ஒரே காரணமும் அவரே ஆவார். ஆயினும் அவர் காரண விளைவில் இருந்து வேறுபட்டவர் ஆவார். அனைத்திலும் சுய தேவை பூர்த்தி கொண்டவரான அந்த முழுமுதற் கடவுளிடம் நான் சரணடைகிறேன் என்று இதோ அந்த பகவானுடைய ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமானுடைய அந்த கஜவாகனத்தில் எழுந்திருக்கும் சுவாமியை சேவிப்போம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று விஷ்ணுவின் புகழை செவியார கேட்பதும் அவருடைய கல்யாண குண வைபவங்களை வாயார பாடுவதும் அவன் நாமாவை மனதார நினைப்பதும் அவனுக்கு திருத்தொண்டு செய்வதும் அவனை புஷ்பத்தால் அர்ச்சிப்பதும் அந்த தாளினை தலையால் வணங்குவதும் அன்பால் மெய்யுருகுவதும் மனதால் தியானிப்பதும் அவனுக்கு அடிமை பூண்டு வாழ்நாளை கழிப்பதும் நமக்கு நிலையான பேரின்பங்களையும் சகல சௌபாகியங்களையும் தந்தருளும் என்பது அவனது பொன்னான திருநாமத்தின் பிரபாவம் அன்றோ. விஷ்ணுவே பரம்பொருள் என்பது வேதவாக்கு. நாராயணா என்று அவர் திருநாமத்தை ஜபிப்போருக்கு எல்லாம் பொங்கி பெருகுமாம், நாளெல்லாம் இன்பம் பெருகுமாம். இந்த கலியுகத்தில் ஸ்ரீ விஷ்ணு திருவெங்கடமுடையான் என்னும் திருநாமத்துடன் கண் கண்ட தெய்வமாக பக்தர்களை காத்தருளும் பரம தயாளனாக கேட்டவரும் தந்தருளும் கருணை கடலாக அருள் வடிவனாக அலங்கார ரூப சுந்தரனாக திருப்பதி என்னும் திருமாமலையை தமது விஜய ஸ்தானமாக நித்திய வாட்ஸ்தலமாக கொண்டு கோயில் கொண்டுள்ளார். பக்தர்களே, ஸ்ரீமன் நாராயணன் நித்தியவாசம் புரியும் இந்த திருமலையில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்னும் பழமொழிக்கு ஏற்ப வருஷம் 365 நாட்களும் திருவிழா கோலம்தான். அப்படிப்பட்ட அந்த திருவிழா கோலத்தில் இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாம் இந்த மாலை வேளையிலே சேவித்து கொண்டிருப்பது கஜவாகனத்திலே கம்பீரமாக கல்யாண அத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹா என்று இதோ அந்த கஜேந்திரனை சேவித்துக் கொள்வோம். பகவானிடம் நாம் எதை கேட்டாலும் தரக்கூடியவர். அப்படி பகவானிடம் நாம் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் நாம் வேண்டியதை கேட்டோமானால் நிச்சயம் அருள் புரிவார். அப்படிப்பட்ட அந்த பகவானை தான் நாம் இதோ கஜவாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம் அல்லவா. பக்தர்களே, தொண்டைமானின் உள்ளத்தில் ஸ்ரீனிவாசனின் திருவுருவம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். என் நேரமும் ஸ்ரீமன் நாராயணன் நினைவாகவே இருந்தான். தேவனது திருநாமத்தை சிந்தையில் இருந்து வந்தான். முப்போதும் பகவானின் பாதார விந்தங்களை போற்றி பணிந்து வந்தான். அரசனுக்கும் அரச போகமும் அரண்மனை வாழ்வும் சிறுக சிறுக வெறுப்பை கொடுத்தன. இவ்வண்ணமாக ஆண்டுகள் பல உருண்டோடின. தொண்டைமான் முதுமை பருவத்தை அடைந்தான். அதற்கு மேல் ஆட்சியை ஏற்ற நடத்த விரும்பவில்லையாம். ஒரு நன்னாளில் மகனுக்கு மகுடம் சுடிவிட்டு நாடு விட்டு புறப்பட்டான். கால்நடையாகவே சேஷாச்சலத்திற்கு வந்தானாம். ஆனந்த நிலையத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடியே சரணம் என்று வாழத் தொடங்கினான் மன்னன். அப்படி அந்த ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து பகவான் நம்மை ரட்சித்து அனுதினமும் நமக்கு திருவருளை தந்து கொண்டுள்ளார் அல்லவா. அதற்காக இதோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கஜேந்திரன் பகவானின் அனுகிரகத்தால் மஞ்சள் பட்டு அணிந்து 4 புஜங்களை உடையவனாக அஞ்ஞான இருள் முற்றிலும் நெருங்கிய சாருப்பிய நிலையை அடைந்தான் என்கிறது ஸ்ரீ நாராயணன் பட்டத்திரி. இந்த சரித்தத்தையும் உன்னையும் என்னையும் யார் ஒருவர் விடியற் காலையில் பாடுகிறாரோ அவர் மிக உயர்ந்த நன்மையை அடைவார் என்று பகவான் திருவாய் மலர்ந்தருளினார். பின்னர் கஜேந்திரனையும் அழைத்து கொண்டு வைகுண்டத்திற்கு எழுந்தருளினார் என்று கூறி தசகத்தை நிறைவு செய்யும் வேளையில் எங்கும் நிறைந்தவரே எம்மை காத்தருளும் என்று பிரார்த்தித்தாராம்.
பக்தர்களே, இங்கு மிக உயர்ந்த நன்மை என்று பட்டத்திரி குறிப்பால் உணர்த்துவதை ஸ்ரீமத் பாகவதம். இந்த கஜேந்திர மோக்ஷ சரித்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவர், கேட்பவர் விடியற் காலையில் ஸ்மரிக்கிறார்களோ அவர்களின் பிராண சமயத்தில் என்னை நினைக்கும் தெளிவான மதியை அருளுகிறேன் என்று விளக்கமாகவே தருகிறது. மனித வாழ்வு என்னும் யாத்திரை நிறைவடையும் நேரத்தில் எம்பெருமானின் ஸ்மரணை என்பது ஒருவருக்கும் வரும். அப்படி அவர் பகவானை அடைந்து மானிட வாழ்வின் ஒரே குறிக்கோளை எளிதில் எய்துகிறார் எனில் எம் வாப்பி ஸ்மரன் பாவம் என்று நாமும் அந்த பகவானை ஒருவன் எந்த தன்மையை நினைத்து உடலை துறக்கிறானோ அதனையே எய்துகிறேன் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய. அதாவது கற்ற கல்வியோ செல்வமோ உற்றாரோ உதவிட இயலாத அந்த நேரத்தில் புலன்களும் செயலிழுக்கும் போது திடீரென பகவானின் நினைவு ஒருவருக்கு எப்படி வரும்? கஜேந்திரனின் துன்பத்தை எம்பெருமான் நீக்கி அருளிய இந்த திவ்ய சரித்தத்தை விடியலில் எழுந்தரிக்கும் போது தியானிக்கும் பழக்கத்தை முயற்சி செய்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உடலுக்கும் உயிருக்குமான உறவு நீங்கும் நேரம் யாருக்கு எப்போதும் வரும் என்று சொல்ல இயலாதல்லவா? நித்தம் கொள்ளும் இந்த பழக்கம் அந்நேரத்தில் பகவானின் நினைவை தரும். மேலும் வாழ்வை உத்தமமான முறையில் நடத்திவிடவும் இது உதவும். தன் துன்பங்களை இறை நம்பிக்கையால் வென்ற கஜேந்திரனின் சரித்தத்தை விடியலில் ஸ்மரித்தால் அது அன்றைய தினம் முழுவதும் నారాయణ నీ నామమే గతీక, నారాయణ నీ నామమే గతీక, కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ నీ నామమే గతీక, కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ నీ నామమే గతీక, కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 నారాయణ. పై ముందట భవజలధి, పై ముందట భవజలధి, దాపు వెనుక చింతాజలధి, పై ముందట భవజలధి, దాపు వెనుక చింతాజలధి, చాపలము నడుమ సంసార జలధి, చాపలము నడుమ సంసార జలధి. సర్వం యదనియమేన వదన్వయాన మాధ్యస్య కులపదే శ్రీమద్దరంగరయవరం ప్రణమామి మోద్దనాబులం ధరస్య శ్రీభక్తియాన కులశేఖర యోగివాన్ భక్తాంగ్రేణ పరకార శ్రీమద్వర
ముందట భవజలధి పై పై ముందట భవజలధి దాపు వెనుక చింతా జలధి పై పై ముందట భవజలధి దాపు వెనుక చింతా జలధి చాపలము నడుమ సంసార జలధి చాపలము నడుమ సంసార జలధి ఏపయేది ఇవి తెగనీదుటకు చాపలము నడుమ సంసార జలధి తేపయేది ఇవి తెగనీదుటకు నారాయణాని నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 పండెను ఎడమ పాపపురాసి అండను కుడిని పుణ్యపురాసి పండెను ఎడమ పాపపురాసి అండను కుడిని పుణ్యపురాసి కొండను నడుమ త్రిగుణరాశి కొండను నడుమ త్రిగుణరాశి ఇవి నిండ కుడుచుటకు నిలుకడ ఏది కొండను నడుమ త్రిగుణరాశి ఇవి నిండ కుడుచుటకు నిలుకడ ఏది నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 లోకములు కీడు నరకములు కింది లోకములు కీడు నరకములు అందెటి స్వర్గాలవే మీద కింది లోకములు కీడు నరకములు అందెటి స్వర్గాలవే మీద చెంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ 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 చెంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ నీయందే పరమ పదమవల మరేది చంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ నీయందే పరమ పదమవల మరేది నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ నీ నామమే గతిక కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 నారాయణ. ఓం నమో వెంకటేశాయ. గోవింద గోవింద.
அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே கஜ வாகனத்திலே கம்பீரமாக ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வரும் காட்சியைத்தான் செவித்து கொண்டுள்ளோம். முகே சாருஹாசம் கரே சங்க சக்கரம் கலே ரத்ன மாலாம் ஸ்வயம் மேகவர்ணம் ததா திவ்ய சஸ்திரம் பிரியம் பீத்த வஸ்திரம் தரந்தம் முராரிம் பஜே வெங்கடேஷம் என்று அதோ அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிப்போம். பக்தர்களே, கஜவாகனத்திலே கம்பீரமாக காட்சியை தந்து கொண்டிருக்கும் பெருமாளை செவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்திரத்யும்னன் என்ற பாண்டிய மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு சிறந்த பகவான். அவன் தன் வாழ்நாளில் இறுதி காலத்தில் காட்டில் உள்ள ஒரு துறவி இல்லத்திற்கு சென்று பகவானை வழிபடுவதில் தன் முழு நேரத்தையும் கழித்தான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் வழிபாடு செய்து மௌன விரதம் இருந்தானாம். அப்போது அகஸ்திய முனிவர் தனது சீடர்களுடன் அங்கு வந்தார். வழிபாட்டில் மூழ்கியிருந்த மன்னன் முனிவரின் இருப்பை கவனிக்கவில்லை. அதனால் அவருக்கு வழக்கமான மரியாதைகளை வழங்க தவறவிட்டான். இந்த வெளிப்படையான அலட்சியத்தால் கோபமடைந்த முனிவர், இந்த மன்னன் என்னை அவமதித்து விட்டான், அதனால் அவன் குருடாக்கும் அறியாமையில் முழுகட்டும், அவன் யானையைப் போல் ஆணவமுள்ளவன் என்பதால் அவன் யானையாகவே பிறக்கட்டும் என்று சாபமிட்டாராம். கதையை தொடரும் முன் கோபத்தை வென்று புகழால் அல்லது அவமானத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் பெரிய முனிவர்களின் இத்தகைய சாபங்களுக்கு பின்னால் உள்ள அடிப்படை கருத்து என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கவும். அத்தகைய சாபங்கள் உண்மையில் ஆசீர்வாதங்களே அல்லவா? தற்போதைய சூழ்நிலையில் மன்னர் ஒரு உண்மையான பகவான் பக்தராக இருந்த போதிலும் ஒரே கடவுள் அல்லது சுயம் அனைத்து உயிரினங்களிலும் வாழ்கிறார் என்ற உண்மையை அவர் இன்னும் உணரவில்லை. அத்தகைய உணர்தல் இருந்தால் மட்டுமே விடுதலை சாத்தியமாகும். சாதாரண போக்கில் இந்த நிலையை அடைவதற்கு முன்பு அவர் இன்னும் பல பிறவிகளை கடக்க வேண்டியிருக்கும். அவருக்கு ஏற்பட்ட சாபமும் அதன் விளைவாக யானையாக அவர் அனுபவிக்கும் துன்பமும் அவரை முழுமையாக இறைவனிடம் சரணம் அடைந்து உடனடியாக விடுதலை பெற செய்கிறது. இவ்வாறு சாபம் அவரது விடுதலையை விரைவுபடுத்தும் நோக்கம் கொண்டது மற்றும் உண்மையில் ஒரு ஆசீர்வாதமே என்று நாம் சொல்லலாம். இங்கே நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறைவனின் மிகவும் பாராட்டத்தக்க வழிபாட்டு பொருளில் மூழ்கியதால் மட்டுமே தன்னை அடையாளம் காண தவறிய மன்னனை முனிவர் ஏன் சபிக்கிறார்? ஸ்கந்த புராணத்தில் உள்ள ராமாயண மகாத்மியத்தில் இதற்கு இணையானது ஒன்று உள்ளது. கௌதம முனிவரின் சீடரான சோமதத்தன் என்ற ஒரு நீதிமான் இருந்தார். ஒரு நாள் சோமதத்தன் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது கௌதம முனிவர் அங்கு வந்தாராம். சோமதத்தன் அவன் இருப்பை கவனிக்கவில்லை. ஆனாலும் அவர் வழிபாட்டில் மூழ்கி இருப்பதை கருத்தில் கொண்டு முனிவர் அவர் மீது குறை காணவில்லை, சென்று விட்டார். ஆனால் குருவுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தால் சிவபெருமான் கோபமடைந்து அவர் ஒரு ராட்சசாகி விடுவார் என்றும் சபித்தாராம். சோமத்தன் மன்னிப்பு கேட்டதும் 9 நாட்கள் முழு ராமாயணத்தையும் பக்தியுடன் கேட்டால் சாபத்தின் விளைவிலிருந்து விடுபடுவேன் என்று இறைவன் கூறினார். அந்த அத்தியாயத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ராமாயணத்தின் மகத்துவத்தை வெளிக்கொண்டு வரதாகும். ஆனால் தற்செயலாக குருவிடம் கவனக்குறைவாக அலட்சியம் செய்வது கூட ஒரு மீறல் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டுகிறது. சாபத்தின் விளைவாக ராஜா இந்திரியும்னன் ஒரு பிரபுத்துவ யானையாக பிறந்தானாம். அந்த யானை பெண் யானைகளின் கூட்டத்துடன் நாட்டில் காட்டில் சுற்றி திரிந்தது. ஒரு நாள் அது குளிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் ஒரு ஏரிக்குள் நுழைந்தது. திடீரென்று பார்த்தால் ஒரு வலிமையான முதலை அதன் காலை பிடித்து தண்ணீரில் இழுக்க முயன்றது. யானை முதலையின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தன்னால் முடிந்த அனைத்தையுமே செய்தது. ஆனால் அதன் அனைத்து முயற்சிகளும் வீணானது. பெண் யானைகள் அதை வெளியே இழுக்க முயன்றன. ஆனால் முதலை மிகவும் வலிமையானது என்பதையும் அவற்றின் முயற்சிகள் தங்களையும் தண்ணீருக்குள் இழுத்து செல்வதில்தான்
முடியும் என்பதையும் கண்டறிந்து அதை அதன் விதிக்கே விட்டுவிட்டு சென்றனவாம். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு யானை தனது சொந்த முயற்சியால் முதலையின் தாடைகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து தான் அனுபவித்த துன்பம், தான் பயின்று வந்த பக்தியையும் மன்னர் இந்திரத்யும்னராக தனது முந்தைய பிறவியில் பெற்ற அறிவையும் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து பின்னர் அவர் தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து உயர்ந்த நிபந்தனையற்ற பிரம்மனுக்கு உரையாற்றப்பட்ட துதி பாடல்களை பாடினாராம். பாடல்கள் உயர்ந்த உருவமற்ற பிரம்மனுக்கு உரையாற்றப்பட்டதால் பிரம்மாவுக்கும் மற்ற கடவுள்களுக்கும் அவருக்கு உதவவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்கள் சொந்த வடிவங்களுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். முழு பிரபஞ்சத்தின் ஆன்மாவான உயர்ந்த இறைவன் உடனடியாக தோன்றி முதலையின் தாடையை தனது சக்கரத்தால் துண்டித்து அவரை மீட்டார். அந்த முதலை வேறு யாரும் இல்லை, ஹூஹூ என்ற கந்தர்வன் இப்போது தேவ முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட்டு தனது அசல் அற்புதமான வடிவத்தை மீண்டும் பெற்றாராம். பக்தர்களே, இறைவனின் தொடுதலால் அறியாமையின் அடிமைத்தனத்திலிருந்து என்றென்றும் விடுபட்டு யானைகளின் தலைவன் இறைவனை போன்ற ஒரு வடிவத்தை அடைந்தான். அவன் மஞ்சள் பட்டு உடுத்தி 4 கரங்களுடன் இருந்தானாம். இந்த நிகழ்வை உருவக்கமாக பார்க்கும்போது யானை என்பது அறியாமையின் அடிமைத்தனத்தின் விளைவாக உருவாகும் அகங்காரத்தை குறிக்கிறது என்று கூறலாம். இந்த அறியாமையையும் அதன் விளைவாக வரும் அகங்காரமும் இறைவனின் அருளால் மறைந்துவிடும். மேலும் தனிநபர் தனது அடையாளத்தை உயர்ந்த சுயத்துடன் உணர்கிறார். இங்கு பகவானைப் போலவே அதே வடிவத்தை உடையவதாக விவரிக்கப்படுகிறது. முதலை இந்த இடமாற்ற இருப்பை அல்லது சம்சாரத்தை குறிக்கிறது. இது பெரும்பாலும் விவேக சூடாமணி போன்ற வேதாந்த நூல்களில் ஒரு முதலையுடன் ஒளிப்படுகிறது. தனிநபர் தனது அகங்காரத்தின் காரணமாக, அதாவது தனது உண்மையான இயல்பை அறியாமல் தனது உடலுடன் அடையாளம் காணப்படுவதால் முதலையின் தாடைகளில் சம்சாரத்தில் சிக்கி கொள்கிறார். இறைவனின் அருளால் மட்டுமே அவர் இதிலிருந்து வெளிப்பட முடியும். ஆம், அவரது சொந்த முயற்சிகளோ அல்லது மற்றவர்களின் உதவியோ அவரை அவரது தவறான அடையாளத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. பக்தர்களே, யானையின் பிரார்த்தனை நிர்குண பிரம்மத்தை நோக்கி செய்யப்படுகிறது. மேலும் அனைத்து உபநிடத்தங்களின் சராசரத்தையும் கொண்டுள்ளது. இந்த ஞானத்தை ஒரு விலங்கின் வாயில் வைப்பதன் நோக்கம் என்னவென்றால், உபநிடத்தங்கள் மற்றும் கீதையின் ஒரு முக்கியமான போதனையை வெளிக்கொணர்வதே இதன் நோக்கம். யானை இந்திரத்யும்னராக தனது முந்தைய ஜென்மத்தில் ஒரு சிறந்த பக்தராக இருந்ததல்லவா? மேலும் உபநிடங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தது. அந்த ஜென்மத்தில் பெற்ற அறிவு அடுத்த ஜென்மத்தில் சரியான நேரத்தில் யானையாக அவருக்கே திரும்பியது. பகவத்கீதையில் இதோ சேவிப்போம் பகவானை. चल चलो जनुला
நமோ வெங்கடேஷாய. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று இதோ நாம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கஜ வாகனத்திலே கம்பீரமாக எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை சேவிப்போம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌரவதேஹிகம் யததே ச ததோ பூயः சம்சித்தௌ குரு நந்தனா என்று குருக்களின் வழி தோன்றினாலே அத்தகைய பிறவி எடுத்தவுடன் அவர்கள் தங்கைய முந்தைய பிறவுகளின் ஞானத்தை மீண்டும் எழுப்பி யோகத்தில் முழுமையை அடைய இன்னும் கடினமாக பாடுபடுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு உயிரினத்தில் இதயத்திலும் வீற்றிருக்கும் கடவுள் முற்றிலும் நீதியுள்ளவர். கடந்த காலத்தில் நாம் சேகரித்த ஆன்மீக சொத்துக்கள், பற்றின்மை, ஞானம், பக்தி, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை, உறுதிப்பாடு போன்றவை அவருக்கு தெரியுமாம். எனவே பொருத்தமான நேரத்தில் அவர் நமது கடந்த கால முயற்சிகளின் பலனை நமக்கு தருகிறார். மேலும் நமது முந்தைய சாதனைகளுக்கு ஏற்ப நமது ஆன்மீகத்தை உள்ளிருந்தும் மேம்படுத்துகிறார். பொருள் சார்ந்த கருத்துக்களை கொண்ட சிலர் திடீரென்று ஆழ்ந்த ஆன்மீகவாதிகளாக மாறுவதற்கான காரணத்தை இங்கு விளக்குகிறது. அவர்களின் ஆன்மீக சம்ஸ்காரர்கள் விழுந்து எழுந்தவுடன் அவர்கள் முந்தைய வாழ்க்கையின் சாதாரண பலனையும் பெறுகிறார்களாம். அப்படி நாமும் கூட அந்த பகவானை பக்தி ஸ்ரத்தையுடன் சேவித்தோமானால் நிச்சயம் அந்த பகவான் நமக்கு அருள் புரிவார் என்பதே ஐதீகம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் சேவித்து கொண்டிருப்பது கஜ வாகனத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை. முந்தைய உடலிலும் பெற்ற அறிவு அடுத்த பிறவியிலும் தொடர்கிறதல்லவா, மற்ற நபர் மேலும் பரிணமிக்க உதவுகிறது என்று கூறுகிறது. யானையை பிடித்த முதலை முந்தைய பிறவியில் ஹூஹூ என்ற கந்தர்வன். இந்த கந்தர்வன் பல்வேறு குறும்புகளில் ஈடுபட்டான். ஒரு முறை தேவல முனிவர் ஒரு ஆற்றில் குளித்து கொண்டிருந்த போது ஹூஹூ தண்ணீருக்கு அடியில் சென்று முனிவரின் காலை பிடித்தானாம். இந்த நடத்தை முதலையின் சிறப்பு இயல்பை என்பதால் முனிவர் அதை முதலையாகவே பிறக்க சபித்தார். இந்த கதை ஒருவரின் அடுத்த பிறவி இந்த பிறவியில் அவரது செயல்கள் மற்றும் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படும் என்றது உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ளன. கொள்கையையும் வெளிப்படுத்துகிறது. ஏன் சில ஆன்மாக்கள் உடல்களை பெறுவதற்காக கர்ப்பையில் நுழைகின்றன, மற்றவை அவற்றின் செயல்களுக்கு ஏற்பவும் அவற்றின் அறிவுக்கு ஏற்பவும் அசைவற்ற உயிரினங்களாகவே பிறக்கிறது. அதாவது அடுத்த பிறப்பு மனிதனாகவோ அல்லது விலங்காகவோ அல்லது ஒரு செடியாகவோ மரங்களாகவோ இருக்கும். இது இந்த வாழ்க்கையில் அவனது செயல்கள் மற்றும் எண்ணங்களை பொறுத்தது. தேவல முனிவரின் கால்களை பிடிக்கும் செயல் ஒரு முதலையின் சிறப்பு இயல்பு என்பதால் கந்தர்வ ஹூஹூ ஒரு முதலையாக பிறந்தார். இவ்வாறு உபநிடதங்களின் பல போதனைகள் இந்த புராணத்தில் நாம் காண்போம். அப்படிப்பட்ட அந்த பகவான் எப்படி சக்கராயுதத்தை பயன்படுத்தி முதலையை கொன்றாரோ அதே போல் நம்மை கூட தினமும் ரட்சித்து கொண்டு நம்மை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் நாம் என்ன கோரி என்ன வேண்டினோமானால் நிச்சயம் அந்த பகவான் நமக்கு அருள்வார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாள் இதோ கஜவாகனத்திலே எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அதோ அந்த கோயில் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம். நாரத முனிவர் திருப்பார்கடல் சென்றாராம். அங்கு அழுக்காறு, அவா, வெகுளி முதலிய மூவகை குற்றங்களும் இல்லாத சௌனகாதி முனிவர்கள் சுத புராணிக்கரை அடிவணங்கி திருமால் நில உலகில் அர்ச்சா அவதாரமாக எழுந்தருளி புண்ணிய திருப்பதிகளில் சிறந்தது யாது என்று கேட்க அவர் கூறியது என்ன தெரியுமா? நாரத முனிவர் முன்பு ஒரு காலத்தில் பிருகு முனிவருக்கு அருளியதை வியாச முனிவர் எனக்கு உரைத்து அருளினார். அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீராக என்றாராம்.
பிருகுமுனிவர் நாரதரை நோக்கி பூ உலகத்தில் சிறந்த தெய்வம் எது என்றாராம். அதற்கு அவர், பல தீர்த்தங்களால் சிறந்து எந்த பாவத்தையும் போக்கி பெரும் பயனை அளிக்க வல்லதும், கடுந்தவ முனிவர்களால் புகழ் பெறுவதும், இந்திரன், தேவர்கள், யானைமுகன், முருகவேல், சிவன், பிரம்மன் ஆகியோர்கள் எப்போதும் போற்றுவதும், எல்லா வகையான மங்களங்களையும் நல்குவதும் ஆகிய வெங்கடமலை ஒன்று உண்டு. சிவனும் பிரம்மனும் சேர்ந்து புகழ்ந்தாலும் அதன் சிறப்பினை கூற முடியாது. உலகிலுள்ள புண்ணிய நதிகள் எல்லாம் ஏத்துமாறு உயர்வு பெற்ற கோனேரி தீர்த்தக்கரையிலே ஸ்ரீ வைகுண்டநாதன் திருமகளுடன் என்றென்றும் தங்கியுள்ளான் என்றாராம் நாரதர். உடனே பிருகுமுனிவர் அந்த பெருமான் அங்கு உறைவதற்கு காரணம் என்னவென்று கேட்டாராம். அதற்கு நாரதர், நான் ஒரு சமயம் திருமாலை வணங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு திருப்பார்கடலை நோக்கி செல்லும்போது ஸ்வேத விபித்தனன் அழகையெல்லாம் கண்டு களித்தேன். பாரிஜாத்த மலர்மன்னம் வீசும் திருப்பார் கடலின் நடுவில் எண்ணில்லாத தூண்களுடன் மண்டபம், மாடம், கூட்டம், மாளிகை, கோபுரம், விமான தலங்கள் யாவும் கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்க கண்டேன். கருடன், விஸ்வக்சேனர் முதலிய நித்திய சூரிகள் சுழவும், சுகன், மார்க்கண்டன், பாரத்வாஜன், புண்டரிகாஷன், மாருதி, ஜாபாலி முதலிய முக்தர்கள் இருக்கைகளையும் கூப்பிக்கொண்டு நான் முறைகளால் துதிக்கவும், பிரம்மன், சிவன், இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் மனதில் தியானித்து வாக்கால் துதித்து வணங்கவும், சனக்க சனந்தர் முதலியவர்கள் பூஜையில் செய்யவும், பல கோட்டி சந்திரனை போல திருமுகம் விலக திருக்கண்களில் கருணை துலங்க, ஆதவன் 1000 கதிர்போல் விளங்கும் ஆதிசேஷன் மீது மேகம் போல திருமேனி விளங்க, ஊழி ஒரு கணமாக செல்ல, பள்ளி கொண்ட ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீநாத தேவியர் திருவடி மலரை வருட திருமேனியில் கௌஸ்துபமணியின் ஒளி பரவ, திருமார்பில் வலப்பக்கம் ஸ்ரீவத்ஸ்தம் ஒளிரவை ஜெயந்தி வனமாலை விளங்க, பிரம்ம சூத்திரம் மின்னல் கொடி போல திருத்தோள்களில் விளங்க, அதர்சனம், நாந்தக்கம், சாரங்கம், கௌமோதக்கி, பாஞ்சஜன்யம் ஆகிய 5 ஆயுதங்கள் துலங்க, பொன்னுலக்கோர் பொழியும் மலர்மழை மழிய விளங்கிய திருப்பால் ஆழி தானாதனை மெய் சிலிர்க்க கண்டு அந்த ஆனந்தத்தால் ஆடி பாடி அடிமலர் சுடி பணிந்து நின்ற என்னை அப்பெருமான் தனது திருவிழி பார்வையால் நோக்கி, பிரம்மபுத்திரா, நில உலகில் யான் திருவிளையாடல் புரிய தகுதியான இடம் யாது என தெரிந்து சொல்லுக என்று கேட்டாராம். நான், எம் பெருமானே, நீங்கள் அறியாத தலம் ஒன்று உள்ளதோ, எனினும் என்னை நீங்கள் கேள்வியாக கேட்டுவிட்டதால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றாராம். உமது திருவடியில் பிறந்த கங்கை பிரதேசத்தின் தெற்கே தண்டகாரணிய வனம் ஒன்று உள்ளது. அது 300 யோசனை பரப்பளவு உடையது. தென்கடலுக்கு வடமேற்காய், கீழ்கடலுக்கு மேற்காக 4 யோசனைக்கு அப்பால் மிகவும் அழகு வாய்ந்த நல்ல நிலம் உலகின் நடுத்தலமாக அமைந்துள்ளது. அந்த நிலத்தை சேர்ந்தவர்கள் உமது திருநாமத்தையே என்றும் நினைத்திருப்பவர்கள். ஆகையால் அந்த நிலப்பரப்பே பிரம்மன் முதல் எவ்வுயிரும் இருக்கும் திருவருள் செய்யுமாறு தேவரீர் எழுந்தருளி தகுதி அடைந்தவர் என்றாராம். அப்பொழுது எம்பெருமான், சோழன் புதல்வனாகி ஆணை செலுத்த மன்னவனாக என் மீது பக்தியுடையவனாக இனி தோன்றவிருக்கும் அவனை காப்பது காரணமாக நீ கூறிய அந்த தலத்தில் யாம் எழுந்தருளுவோம் என்று திருவாய் மொழிந்தாராம் என்று பிருகுமுனிவருக்கு நாரதர் கூறினார். இவ்வாறு சுதமுனிவர் சொல்வதை சவுனகாதியர் கேட்டு உள்ளம் மகிழ்ந்து ஸ்ரீதரன் அங்கு வந்தடைந்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு செல்ல வேண்டும் என்று வேண்டினாராம். இவையெல்லாம் ஒன்றாட பிரம்மாண்ட புராணம் என்ற புராணத்திலும் உள்ளதும் என்றாராம். பக்தர்களே, திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட அனந்த சயன பெருமாள் ஆதிசேஷனை நோக்கி, அனந்தா அனந்தா, நாரத முனிவர் என்னிடம் கூறியவற்றை கேட்டிருந்தாய். அவரிடம் நான் கூறிய வண்ணம் பூ உலகத்தில் சென்று தங்குவதற்காக விரும்புகிறேன். ஆகையால் நீயே தென்னகத்தின் எல்லையிலே மலையுருவம் கொண்டு விளங்குவாயாக என்று கட்டளையிட்டாராம். அவ்வாறே ஆதிசேஷனும் திருமலையாக உருக்கொண்டு நின்று, ஐயனே,
நீங்கள் கட்டளையிட்ட திருத்தலத்தில் நானே திருமலையாக உருவாகி நிற்கிறேன். நீங்கள் என் தலைமீது திருமகள், நிலமகள், நீலாதேவி ஆகிய உமது திரு தேவியர்கள் உமது மலரடிகளை போற்றி நிற்க யாவருக்கும் அவர்கள் விரும்பிய வரங்களை அளித்தல் வேண்டும். பக்தர்கள் நீராடி குளிப்பதற்கும் பாவங்களை தீர்ப்பதற்கும் உரிய தூய்மையான தீர்த்தங்களையும் தோன்றும்படி செய்ய வேண்டும் என்றாராம். பகவானும் அவ்வாறே ஆதிசேஷனுக்கு வரம் தந்துவிட்டு பின்னர் தமது தேவியரையும் அங்கு செல்லும்படி கட்டளையிட்டு சேனா முதலிய பார்த்து பிரம்மன், நரன், இந்திரன் முதலிய தேவர்களையும் ஆதிசேஷன் மலையாக அமைந்த இடத்துக்கு செல்லுமாறு பணிந்தாராம். இறைவன் பெரிய திருவடி மீது விளங்கி தேவியர் மன்றல் கமல் மேனியராக விலகாது பொருந்தி இருக்க தேவர்களுடன் அங்கு அடைந்து அவர்களுக்கு திருவருள் செய்யும் ஸ்ரீனிவாசனாக அமர்ந்தருளினார் என்று நாரத முனிவர் பிருகு முனிவரிடம் கூறினாராம். சேஷமலையில் தலை எது, உடல் எது, வாள் எது என்றாராம். ஆதிசேஷனே உலகில் இந்த மலையாகிய புதுமையினை கூறுக என்று வேண்ட நாரதர் ஆதிசேஷனின் தலைதான் திருவேங்கட திருமலை, ஸ்ரீ சைலமே அவருடைய உடல், நரசிங்கமூர்த்தி எழுந்தருளியுள்ள அகோபில்லமே வாள் என்று கூறினாராம். அகத்திய முதலிய முனிவர்கள் அந்த மலையிலுள்ள தீர்த்தங்களின் தோய்ந்து பல நாட்களாக மனதை அலைய விடாமல் இந்திரியங்களை அடக்கி தவம் புரிகிறார்கள். 1000 நாமமுடைய திருமேனியே திருவெங்கடவன். அப்படிப்பட்ட அந்த திருவெங்கடவனே இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கஜ வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు తక్కిన తలపులు తప్పు తెరువులు. ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు తక్కిన తలపులు తప్పు తెరువులు. ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు హరి. పురుషులకెల్లా పురుషోత్తముడు, సురేంద్రాదులకు సురేంద్రుడు. పురుషులకెల్లా పురుషోత్తముడు, సురేంద్రాదులకు సురేంద్రుడు. హరునికి అజునికి ఔవలి మూరితి, హరునికి అజునికి ఔవలి మూరితి. హరి ఇతడే పరమాత్ముడు, హరి ఇతడే పరమాత్ముడు. ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు తక్కిన తలపులు తప్పు తెరువులు. ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు.
ఆదికి ఆదియు అననితడే వేదాంతంబుల వేద్యుడీతడు ఆదికి ఆదియునన ఇతడే మేదిని నరులకు మేదినీశ్వరుడు మేదిని నరులకు మేదినీశ్వరుడు ఏ దశ చూచిన ఈశ్వరుడితడే ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు తక్కిన తలపులు తప్పు తెరువులు ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు ఎక్కువలకెల్ల ఎక్కువ ఈతడు మక్కువ మరునికి మరుడితడు ఎక్కువలకెల్ల ఎక్కువ ఈతడు మక్కువ మరునికి మరుడితడు ఇక్కడ శ్రీ వెంకటేశుడై ఓం నమో వెంకటేశాయ ఇక్కడ శ్రీ వెంకటేశుడై మిగుల పక్కన నిదివు ప్రత్యక్షమితడు ప్రక్కన నిదివు ప్రత్యక్షమితడు ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు తక్కిన తలపులు తప్పు తెరువులు ఒక్కడే దైవంబు ఉన్నతుడీతడు తక్కిన తలపులు తప్పు తెరువులు ఒక్కడే దైవంబు. ఓం నమో వెంకటేశాయ. అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక గోవింద గోవింద. అహో నిర్మలం నిత్యమాకాశ రూపం జగత్ காரணம் சர்வ வேதாந்த வேத்யம் விபும் தாபசம் சச்சிதானந்த ரூபம் தரந்தம் முராரிம் பஜே வெங்கடேஷம் என்று இதோ நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை இதோ கஜவாகனத்திலே கம்பீரமாக வீற்று கொண்டிருக்கும் அந்த பகவானை செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். இதோ சேவிப்போம். சகல மங்களங்களையும் அளிக்க கூடியதான லீலா வைபவங்களை நிறைந்த பகவானுடைய அவதார கதைகளை கேட்க நாங்கள் மிக்க ஆவலுடன் இருக்கிறோம். அந்த புண்ணியமான திவ்ய சரித்திரத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும். பகவானுடைய லீலா வினோதங்களை கேட்பதற்காகவே சத்யோகம் செய்வதை காரணமாக கொண்டு நாங்கள் இங்கு தங்கி இருக்கிறோம். தர்மத்தின் காவலான கிருஷ்ண பகவான் தன் திருநாட்டுக்கு புறப்பட்டு சென்ற பிறகு தர்ம தேவதையரை சரணமாக அடைந்து அந்த தர்மமானது யாரால் ரட்சிக்கப்பட்டது? கலியில் தோஷங்களினால் மன தூய்மையை இழந்த மனித சமூகத்தை பகவத் கதாமிருத்தம் என்ற பானத்தினால் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வேண்டி ஸ்தனாகதி முனிவர்களுக்கு சுதமா முனிவர் கூறத் தொடங்கினாராம். ஸ்ரீமன் நாராயணனையும் புருஷ சிரேஷ்டமான நரனையும் சரஸ்வதியையும் ஸ்ரீ வியாச பகவானையும் வணங்கி வெற்றியை அளிக்கும் இந்த புராணத்தை கூறுகிறேன் என்றாராம்.
பகவானுடைய அருட்கடாட்சம் உங்களுடைய பூரணமாக கிடைக்கட்டும். ஸ்ரீ ஹரியை ஆராதித்து பக்தி செய்வதே மனித குலத்தின் முக்கியமான தர்மமாகும். ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் மனதை செலுத்தி பக்தி யோகத்தை செய்வதனாலேயே உண்மையான ஞானமும் வைராகியமும் ஏற்பட்டு விடுமாம். அதனால் பகவான் மகிழ்ச்சி அடைகிறாராம். அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேறு பாடில்லை என்பதை உணர்ந்து தமது உள்ள கோயிலிலே பரமாத்மாவை கண்டு ஆனந்த பரவசம் அடைகிறார்கள். பக்தர்களே, சர்வ வியாபியாக விளங்குகின்ற ஸ்ரீ ஹரியே எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் அல்லவா? முழு கலையுடன் ஒளிர்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமே மிகச் சிறந்தது. அவருடைய லீலா வைபவங்களையும் அவதார கதையையும் கேட்கிறவன் இன்ப வெள்ளத்தில் திளைப்பான். அவரை அடைவதற்கு அவரே காரணமாவார். ஸ்ரீ கிருஷ்ண பகவானை உபாசிப்பவர்கள் சத்வ குணமும் சாந்தியையும் அடைந்து ஆனந்தமாக வாழ்கின்றனர் என்று சுத்தமா முனிவர் கூறுகிறார். ஆதியில் யக்னவராக மூர்த்தியாக அவதரித்து ஹிரண்யாக்ஷனை கூறிய பற்களால் குத்தி கிழித்து வதம் செய்தார். இது வராக அவதாரத்தின் ருச்சி ஆகுதி என்ற தம்பதிகளுக்கு கயக்னன் என்ற புத்திரனாக அவதரித்து தேவதைகளை தோற்றுவித்து அவர்களுடைய துயர் துடைத்து ஹரி என்று அழைக்கப்பட்டார். இது யக்ன அவதாரம். கபிலராக அவதரித்து தயாரனான தேவஹுதிக்கு பிற்காலத்தில் பிரம்ம வித்தையை உபதேசித்து முக்குண தோஷங்களில் இருந்து விடுவித்து கபிலருடைய உருவத்தில் லயித்து முக்தி அடைய செய்தார். இது கபிலாவதாரம். அப்படி அத்ரி மகரிஷிக்கு புத்திரனாக தோன்றிய தத்தாத்திரியர் அவதாரம். பிரம்மன் பல வகை உலகங்களை சிருஷ்டி செய்ய தவம் செய்த போது திருப்தி அடைந்த பகவான் சனத்குமாரர் சனக சந்தன சனத் சுஜாத என்ற பெயருடன் நால்வராக தோன்றி மகரிஷிகளுக்கு ஆத்ம வித்தையை மீண்டும் உபதேசித்தார் அல்லவா? இது குமார அவதாரம். தக்ஷ குமாரியான மூர்த்தி என்பவளுக்கு நர நாராயண ஸ்வரூப்பியாக அவதரித்து இந்திரியங்களை ஜபித்து எப்படி என்பதை எடுத்து காட்டினார் அல்லவா? இது நாராயண அவதாரம். வேணன் என்ற மன்னன் கீழான சுதியை அடைந்த போது ரிஷிகள் வேண்டுகோளுக்கு இணங்கி அவனுக்கு புத்திரனாய் பிறந்து அவனை நரக்கத்திலிருந்து விடுவித்து பிறகு சக்கரவர்த்தியாக பூமியை பசுவாக்க செய்து சகல வஸ்துக்களையும் கறந்து உலகை ரட்சித்தார் அல்லவா? இது பிருகு அவதாரம். நாபி என்ற அரசனுக்கு மகனாக பிறந்து முற்றும் துறந்த முனிவராக ஆத்மஸ்வரூபத்திலே ஆழ்ந்து சஞ்சரித்தது இது ரிஷப அவதாரம். ஒரு சமயம் நான் செய்த யாகத்தில் புன்னிறமான மேனியுடன் யக்ன ஸ்வரூப்பியாக வேத மூர்த்தியாக பகவான் விளங்குகிறார். அவருடைய மூச்சு காற்றில் இருந்தே வேதங்களும் தோன்றுகின்றன. இதுதான் ஹயக்ரீவ அவதாரம். பிரளய காலத்தில் மறைந்த வேதங்களை மீட்க பகவான் மீனாக தோன்றியது மத்ஸ்ய அவதாரம். தேவசுரர்கள் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்த போது மத்தான மந்திரமலையை முதுகிலே தாங்கிட எடுத்தாரல்லவா? அதே கூர்மா அவதாரம். தேவர்களுடைய துன்பத்தை நீக்கவும் பக்த பிரகலாதனை காக்கவும் ஹிரண்ய கசிப்பை கொள்ள தூணில் இருந்து தோன்றினாரே நரசிம்ம அவதாரம். அதிதி தேவிக்கு புத்திரனாக பிறந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் செய்ய வாமனனாக தோன்றி 3 அடி மண்ணை யாசித்ததே வாமன அவதாரம். பகவான் மக்களின் நோய்களை தீர்க்க ஆயுர்வேதம் என்னும் வைத்திய சாஸ்திரத்தை அளித்ததே தன்வந்திரி அவதாரம். ஜமதக்னி முனிவரின் திருமகளாய் தோன்றி பரசுவை கையிலேந்தி பிராமணத் வேஷிகளான அரசர்களை அழித்த அவதாரமே பரசுராம அவதாரம். இஷ்வாக்கு குலத்தில் தசரத குமாரனாக தோன்றி ராவணாதியரை அழித்தாரே அதே ராம அவதாரம். கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் போன்ற அசுர அரக்கர்களை கொன்று பூமியை ரட்சித்த அவதாரம் பலராமா கிருஷ்ண அவதாரம். கல்கியாக அவதரித்து கலியை அடக்குவார். அந்த அவதாரம் கல்கி அவதாரம். துருவனுக்கு துருவப்பதம் அளித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் தந்தது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தியவரே ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் இதோ கஜவாகனத்திலே அந்த கஜேந்திரனுக்கு எப்படி மோட்சத்தை அளித்தாரோ நாமும் கூட அந்த கஜேந்திரன் மேலே எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை இரு கரம் கூப்பி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சேவித்தோமானால் நிச்சயம் நமக்கு மோட்சத்தை அளிப்பார் என்பது ஐதீகம். பக்தர்களே, பகவானை இரு கரம் கூப்பி கண் குளிர சேவிப்போம்.
இவ்வாறு பகவானால் பிரம்மாவுக்கு உபதேசித்ததும் அவர் நாரதற்கு உபதேசம் செய்ததுமான பாகவத புராணத்தை முனிவர் பரீட்சித்திற்கு கூறினாராம். அப்போது பரீட்சித்திற்கு, மிக்க பாக்கியம் உள்ளவரே, நான் உயிரை விடும்போது எனது மனம் சர்வாத்மாவாகிய ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலேயே ஒன்று இருக்க மாறு உபதேசியுங்கள் என்று பரீட்சித்து சுதமுனிவரிடம் பிரார்த்தித்தானாம். பக்தர்களே, நாமும் கூட அந்த ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அனுதினமும் பகவானை நாம் வேண்டியதை கேட்டோமானால் நிச்சயம் அருள்வார். அப்படிப்பட்ட அந்த பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து ஒவ்வொரு அவதாரத்திலும் நம்மை ரட்சித்து கொண்டார் அல்லவா? அப்படி இதோ இந்த கலியுகத்தில் மலையப்ப சுவாமியாக, பரந்தாமனாக, ஆதிசேஷனாக, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளாக அவதரித்து ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபிறப்பில் கஜ வாகனத்திலே கம்பீரமாக சர்வ அலங்காரத்துடன் சர்வ திவ்ய மேனியுடன் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த பகவானை நாம் இரு கரம் கூப்பி சேவிப்போம். பாண்டவர் தூதராக சென்ற கிருஷ்ணன் துரியோதனன் மாளிகையை அடையாமல் அலையாத போதும் விதுரர் இல்லம் சென்றாராம். அந்த புனித கிரகத்தை விட்டு விதுரர் கானம் செல்ல வழியில் மைத்ரேயரை சந்தித்து ஆத்ம ஞானம் பெற்றாராம். கண்ணனுடன் அறிவும் குருடாக இருந்த திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் இட்டு அக்னி ஊட்டியது திரௌபதியை நடு சபையில் தூக்கில் உரித்து அவமானம் செய்தது. பிறகு பாண்டவர்களின் தர்மராஜன் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழக்க அவர்கள் 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அக்ஞாதவாசமும் செய்ய நேரிட்டது. பின்னரும் தூது சென்ற கிருஷ்ணனை அவமதித்து ராஜ்யபாகம் கொடுக்காதது போன்று அநீதிகளை கண்டு நீதிகளை எடுத்துரைத்தார். அவையே விதுர நீதி என்று விளங்கியது. இந்த நீதி உரைகள் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல் ஆயிற்று. மேலும் இதனால் கோபம் கொண்ட துரியோதனதியர் ஆத்திரம் கொண்டு அவரை துரத்துமாறு கூச்சலிட அவர் மிகவும் நிதானமாக தன் கை வில்லையும் அம்பையும் அரண்மனை வாசலிலே வைத்துவிட்டு தீர்த்த யாத்திரை சென்றாராம். பல திவ்ய கஷேத்திரங்களை தரிசித்து ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பிரீத்தியான விரதங்களை அனுஷ்டித்து சஞ்சரித்து கொண்டிருந்த அவர் கடைசியில் பிரபாச தீர்த்த கரையை அடைந்த போது குருக்ஷேத்திர போரில் கௌரவர் குலநாசம், பாண்டவர் வெற்றி கேட்டு வருந்தினர். பின்னர் மேலும் பல இடங்களுக்கு சென்று யமுனை நதி கரையை அடைய அவர் அங்கு சிறந்த உத்தவ முனிவரை சந்தித்து யாதவர்கள் நலம் பற்றி விசாரித்தார். உடனே கிருஷ்ண பக்தியில் திளைத்து இருந்த அவர் அந்த ஆனந்த நிலையில் இருந்து மனித உலகிற்கு வந்து கண்ணீர் விட்டு கதறினாராம். கிருஷ்ணன் மறைவையும் வெற்றி பெற்ற பாண்டவர் உற்சாகமற்றி பற்றி எடுத்துரைத்தாராம். யாதவர்கள் பகவானின் மகிமைகளை அறியவில்லை, தரிசனம் செய்தது போதும் என்று திருப்தி அடையலாம் இருக்கும் போதே நம்மை பிரிந்து போய்விட்டார். அவருடைய லீலைகளை நினைத்தால் உள்ளம் உருகுகிறது. சிசுபாலன், கம்சன் போன்றோரை விளையாட்டாக தண்டித்தார். அந்த பகவான் சாந்திபினி முனிவர் குருகுலத்தில் கற்றார். குரு தட்சணையாக மரணமடைந்த குரு புத்திரனை உயிர் பெற செய்து சமர்ப்பித்த மாயாஜாலம் எவ்வளவு சிறந்தது. தேவி ருக்மிணியை மணந்து நரகாசுரனை வதைத்தது. 8 பட்ட மகரிஷிகளை மணந்து வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் அனுஷ்டித்து ஆகியவற்றை எண்ணி பிரார்த்தித்தாராம். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக கீதோபதேசம் செய்து கபட நாடக சூத்திரதாரியை நினைவு கூர்ந்தார். பூபாரத்தை குறைக்க யாதவ குலமே அழிய வேண்டுமென தீர்மானித்தார். ஒரு சமயம் துவாரகையில் எதுகுமாரர்களும் போஜர்களும் விளையாடி கொண்டிருந்த உற்சாகத்தில் பிராமணர்களை கேலி செய்து அவமதிக்க அவர்கள் சபித்தனர். அதன் காரணமாக யாதவர்கள் மதுவினால் அறிவிழந்து பரஸ்பர துவேஷத்தாலும் கலக்கத்தாலும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்தனர். அதே சமயம் பகவானும் சரஸ்வதி நதி தீரத்தில் ஆச்சமனம் செய்து ஒரு அரச மரத்தினடியில் தனியாக அமர்ந்திருந்து மாயா சக்தியால் யாதவர் அழிவை அறிந்தும் மௌனமாக இருந்தவர் என்னை
பணிய சொல்லுகிறார் என்று சொன்னாராம். தனியே அவரை விட்டு செல்ல மனமில்லாமல் அங்கேயே நின்றான். அப்போது இடது தொடை மேலே வலது பாதத்தை வைத்து சாய்த்தபடியே அன்னபானம் துறந்து புன்னகை வச்சனத்துடன் ஆனந்த ஸ்வரூப்பியாக காட்சியளித்தார். அது கண்டு மெய்மறந்த நிலையில் நான் இறக்கையில் மைத்ரேயர் அங்கு வந்தார். இருவரையும் பகவான் அனுகிரகித்து பின்வருமாறு கூறினார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலும் நம்மை எல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கிறார். இதோ கஜவாகனத்திலே கம்பீரமாக எழுந்தருளி நமக்கெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியைத்தான் நாம் சேவித்து கொண்டுள்ளோம். இதோ சேவிப்போம் பகவானை இரு கரம் கூப்பி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா என்று இதோ கஜவாகனத்திலே எழுந்தருளி இருக்கும் அந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை சேவிப்போம். தக்ஷனுடைய 1000 புத்திரர்களை நாரதர் அறவுரை கூறி தவம் செய்ய அனுப்பிவிட்டாராம். மறுபடியும் தோன்றிய 1000 பேர்களையும் அவ்வாறே அனுப்பிவிட்டார். இவர்கள் தக்ஷனுக்கு பிறந்த 60 பெண்களில் 10 பேரை தருமனுக்கும் 13 பேரை காஷ்யப்ப முனிவருக்கும் 27 பெண்களை சோமன் என்னும் சந்திரனுக்கும் மீதி பெண்களை அரிஷ்டநேமி வாகுபுத்திரர் ஆங்கிசர் கிரீஷ்வர் ஆகியோருக்கும் மனம் செய்வித்தான். தர்மனுக்கு மனம் செய்வித்த 10 புத்திரர்களில் அருந்ததியின் மகன் உலகிற்கு விஷயமானவர்கள். வாசுவின் மகள் வசுக்கள் என்பவர். அவர்களில் அனலனின் மகன் குமாரன். கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட குமாரன் கார்த்திகேயன் எனப்பட்டான். இப்படி கஷ்யப்பரின் மனைவியால் அதித்தியின் மகள் ஆதித்யர்கள் ஆவார். திதி மகள் தைத்தியர்கள் ஆவார். அப்படி அரிஷ்டாவின் புத்திரர்கள் கந்தர்வர்கள் ஆவார். காசாவின் மகள் யக்ஷர்கள். తెలిసిన వారికి దేవుడితడే, తెలిసిన వారికి దేవుడితడే, వలవని దుష్టుల వాదములేలా, తెలిసిన వారికి దేవుడితడే, వలవని దుష్టుల వాదములేలా, తెలిసిన వారికి దేవుడితడే. పురుషులలో బల పురుషోత్తముడు, నరులలోన నారాయణుడు. పురుషులలో బల పురుషోత్తముడు, నరులలోన నారాయణుడు. పరదైవములకు పరమేశ్వరుడు, పరదైవములకు పరమేశ్వరుడు. వరుసముడులకెవ్వరో ఇతడు, పరదైవములకు పరమేశ్వరుడు. వరుసముడులకెవ్వరో ఇతడు, తెలిసిన వారికి దేవుడితడే, బలవని దుష్టుల వాదములేలా, తెలిసిన వారికి దేవుడితడే.
పరబ్రహ్మము మరియు నీశులకు మహేశుడితడు పలు బ్రహ్మలకును పరబ్రహ్మము మరియు నీశులకు మహేశుడితడు తెలిసిన వారికి దేవుడితడే బలవని దుష్టుల వాదములేలా తెలిసిన వారికి దేవుడితడే వేద్యుడు సోన్యచకరిగా చూచో ఆది మూలము వేదములలో వేదాంత వేద్యుడు సోన్యచకరిగా చూచో ఆది మూలము ఈ దశ శ్రీ శ్రీ వెంకటేశుడరికి గాలిలి మధులను కైగొనడిదడు ఈ దశ శ్రీ వెంకటేశుడరికి గాలిలి మధులను కైగొనడిదడు తెలిసిన వారికి దేవుడితడే వలవని దుష్టుల వాదములేలా తెలిసిన వారికి దేవుడితడే వలవని దుష్టుల వాదములేలా తెలిసిన వారికి దేవుడితడే स्थल नित्यवास रसिकां तत्क्षान्ति संवर्धिनी पद्मालंकृत पाणि पल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादि गुणोज्ज्वलां भगवती
அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ சென்னை டி நகரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவம். இதோ இந்த மாலை வேளையிலே சந்திரபிரப வாகனத்திலே பத்மாவதி தாயார் நமக்கெல்லாம் தரிசனத்தை தர உள்ளார். இன்று காலை சூரிய பிரப வாகனத்திலே சேவித்தோம் தாயாரை. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டே சுர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று. சந்திர வாகனத்திலே பத்மாவதி தாயாரை சேவித்தால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். அப்படி சந்திரன் போன்ற பிரகாசத்துடன் இதோ சந்திரபிரப வாகனத்திலே தாயார் செவித்துக் கொண்டுள்ளோம். விஷ்ணுவின் நாபியில் இருந்து உண்டான தாமரை மலரில் பிரம்மன் தோன்றினார். அவரிடமிருந்து அத்திரி முனிவர் உண்டானார். அவரிடமிருந்து சோமன் எனப்படும் சந்திரன் உண்டானான். சந்திரன் உலகங்களின் நிகரற்ற அழகோடு விளங்க ராஜசூய யாகம் செய்தானாம். அதன் முடிவில் கடலிலே நீராட அவன் எழுந்தபோது அவனுடைய பிரகாசிக்கும் அழகை காண தேவலோகத்து மங்கையர்கள் அங்கே வந்து கூடினர். அதே சமயம் மன்மதன் அவர்களுடைய உள்ளங்கைகளிலே காதல் எனும் கனலை மூட்டிவிட்டான். சந்திரனுடைய அழகை கண்டு அப்சரஸ் முதலான தேவலோகத்து மங்கையர்கள் தங்கள் நிலை குலைந்து மயங்கினர். அவர்களால் தங்களுடைய உள்ள கிளர்ச்சியை தாங்க முடியவில்லை. தங்களையே அவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டாராம். மகாலட்சுமி நாராயணனை விட்டு சந்திரனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்கினாளாம். பிரபை சூரியனை விட்டு சந்திரனிடம் ஓடி வந்தாளாம். அவ்வாறே அக்னியின் மனைவியான குகுவும் ஜெயன் தன்னுடைய மனைவியான கீர்த்தியும் நந்தியின் மனைவியான திருத்தியும் தங்களை கணவன்மார்கள் இருக்கையிலே தாப்பத்தால் சந்திரனையே நெருங்கினார்கள். சந்திரனோ அவர்களை நெருங்கி மேலும் பரவசம் அடைய செய்தான். அதை கண்ட தேவர்கள் சந்திரனுடைய செய்கை சரியில்லை என்று கூறி அவனை தடுக்க முயன்றாராம். அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. சந்திரன் அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டு அந்த பெண்களுடன் பேசிக்கொண்டு இருந்தாராம். தேவர்கள் அவனை பலவாறாக சபித்தனர். அந்த சாபங்களும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. இவ்வாறு தேவர்கள் சந்திரனுடைய அடாத சைகைக்கு என்ன தடை போடுவது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டு இருக்கையில் தெய்வாதி தீனமாக ஒரு காரியம் நடந்தது. அதுவே சந்திரனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் அமைந்துவிட்டது. தேவகுரு ப்ரஹஸ்பதியினுடைய மனைவி தாரை மிக மிக அழகு வாய்ந்தவள். அவளை கண்ட சந்திரன் அவளுடைய பேரழகில் மயங்கி அவளை மனம் மணக்க துடிந்தான். அவளிடம் சென்று இனிமையாக பேசி அவள் மனதை மாற்றி அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு போய்விட்டானாம். ப்ரஹஸ்பதி தம்முடைய கௌரவத்திற்கு இழுக்க ஏற்பாடுமாறு சந்திரன் நடந்து கொண்டதால் சீறி எழுந்தனர். அவனை எப்படியும் தண்டிப்பது என்று அவருடைய கோபத்தை கன்ற மற்ற தேவர்கள் சந்திரனிடம் தங்களுக்கு உள்ள வஞ்சத்தை தீர்த்து கொள்ள அதுவே நேரம் என்பதை உணர்ந்து பற்பல ஆயுதங்களுடன் ப்ரஹஸ்பதியின் பக்கம் துணை சேர்ந்து சந்திரனை எதிர்த்தனர். தேவர்களிடம் விரோதம் கொண்டிருந்த அசுரர்கள் அவர்களை எதிர்ப்பதற்காக சந்திரன் பக்கம் சேர்ந்து கொண்டார். அவ்வளவுதான். இரு கட்சியினருக்கும் பயங்கரமான யுத்தம் உண்டாயிற்று. அவர்களுடைய மோதல்களால் அண்ட சராசரங்களும் நடுங்கின. பெரும் அழிவு ஏற்பட வண்ணம் தடுப்பதற்காக பிரம்மன் ஓடி வந்தார். சந்திரனை கண்டு பேசி அவன் செய்கை தகாது என்பதை அவனுக்கு எடுத்துக்காட்டி தாரையை ப்ரஹஸ்பதியிடம் விட்டுமடுமாறு புத்தி சொன்னாராம். சந்திரனும் தன் தவறை உணர்ந்து தாரையை அழைத்து வந்து ப்ரஹஸ்பதியிடம் விட்டு மன்னிப்பு கோரினான். தாரை அப்போதே தன் வயிற்றில் இருக்கும் சிசுவை வெளிப்படுத்தினாள். சந்திரனுடைய அழகு கொப்பான தேஜஸோடு திகழ்ந்து அந்த ஆண் குழந்தை சந்திரன் அவனை வாரி எடுத்து அணைத்து புதன் என பெயரிட்டான். புதனுக்கு பிறந்தவனே புரூருவன். அவனும் தந்தையைப் போல அழகில் சிறந்து விளங்கினான். அவன் அழகை கண்டு மயங்க ஊர்வசி என்ற தேவலோக நடனமாத சொர்க்க வாசத்தை துறந்து அவனோடு 14,000 ஆண்டுகள் இன்பகரமாக வாழ்க்கையை நடத்தினார்கள். பக்தர்களே, அப்படி அந்த சந்திரன் போன்ற முகத்தோடு கம்பீரமாக சந்திரபிரப வாகனத்திலே தாயார் நமக்கெல்லாம் அருள் காட்சி தந்து கொண்டுள்ளாள். இதோ சேவிப்போம். விஷ்ணு பத்னி ஜகன்மாதः விஷ்ணு வக்ஷஸ்தல ஸ்திதே பத்மாசனே பத்மஹஸ்தே பத்மாவதி நமோஸ்துதே என்று இதோ நாம் தாயாரை
சந்திரபிரப வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். டி நகரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக வானில் நட்சத்திரங்களாக வலம் வருகின்ற தக்ஷகனின் 27 மகள்களும் சந்திரன் மேல் காதல் கொண்டார்கள். சந்திரன் அடிமையாய் அடையும் பொருட்டு பிரம்மா தவம் செய்தார். இருப்பினும் இவர்களால் மிகவும் அழகான ரோகிணியுடன் மட்டுமே சந்திரன் காலம் கழித்தாராம். அதனால் தங்கள் தந்தையிடம் நட்சத்திர பெண்கள் புகார் தெரிவித்தனர். தனது மகள்களை சமமாக நடத்தாமையினால் சந்திரன் அழகு நாளுக்கொன்று ஒன்று என்று அழிந்து மறைந்து போகும்படி தக்ஷகன் சாப்பமிட்டார். 14 அழகுகளையும் இழந்த சந்திரன் மீதமிருக்கும் அழகினை காப்பாற்ற சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார். அப்படிப்பட்ட அந்த சந்திரபிரப வாகனத்திலே இதோ பத்மாவதி தாயாரை நாம் அனைவரும் சேவிப்போம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டேஸ்வர Hi Vidyasri, I am Revanshi. Happy birthday. அண்ணா வந்தடைந்தேன் பெரியேன் பாலகனாய் பல தீமகள் செய்துமிட்டேன் பெரியேனாயினபின் பிறர்க்கே உழைத்தேழையானேன் பொழில் சோழ் கணமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன் நோத்தேன் பல்விரவே நுன்னை காண்பதோராசையினால் ஏத்தேன் இப்பிறப்பே இடருத்தனம் பெருமான் வாய்ந்தொழுகும் குளிர் சோலை சோழ் வேங்கடவா ஆத்தேன் வந்தடைந்தேன் பத்தேல் ஒன்னமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மத்தேல் ஒன்னறியேன் மாயனே எங்கள் மாதவனே வாய்ந்தொழுகும் கமல சுனை வேங்கடவா அத்தேன் வந்தடைந்தேன் ஏழுலகுக்குயிராய என்கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவம் பொழில் வேங்கடவேதியனை மாடங்கள் சோல் திருமங்கையர்கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கில்லை பாவங்களே ஏழுலகுக்குயிராய என்கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவம் பொழில் வேங்கடவேதியனை மாடங்கள் சோல் திருமங்கையர்கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கில்லை நாம் சேவித்துக் கொண்டுள்ளோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. இதோ சந்திரபிரப வாகனத்திலே பத்மாவதி தாயார் சந்திரன் போல் பிரகாசித்து நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டுள்ளால் சேவிப்போம். சேஷாச்சலத்தில் வக்குல மாளிகையும் ஸ்ரீனிவாசனும் கோகுலத்தில் யசோதையும் கண்ணனும் வாழ்ந்தாற்போல் அளவில்லா ஆனந்தத்துடன் வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் ஸ்ரீனிவாசனுக்கு வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. அம்மா, எனக்கு வேட்டையாட செல்ல வேண்டும் என்ற ஆசை பிறந்துவிட்டது. அதற்கு நீங்கள் சம்பந்தம் சொல்ல வேண்டும் என்று குரலை பலிக்கும் குரலில் கேட்டாராம் ஸ்ரீனிவாசன். பகவானின் கொஞ்சம் மொழிகளால் சிந்தை குளிர்ந்து வக்குல மாளிகை, கண்ணா, இது என்ன விளையாட்டு? உன் பொன்மகம் என் விழிகை விட்டு நொடி பொழுது கூட அகலக்கூடாது. இப்படிப்பட்ட விபரீத எண்ணமெல்லாம் உனக்கு வேண்டும் என்று சொன்னானாம். அம்மா, மறந்து விட்டீர்களா? மலை போல் எதிர்த்து வந்த இரு மல்லரை வென்று சாகசம் செய்தனை மறைந்தாயோ? பறவை உருக்கொண்டு வந்த கள்ள அசுரனை கொன்றதனை மறைந்தாயோ? பாய்ந்து வந்த மதையானையை அடுக்கி அழித்ததை தான் மறைந்தாயோ என்றெல்லாம் பகவான் பல்வாறு தமது துவாபர யுகத்து திருவையாளர்களை பற்றி வக்குல மாளிகைக்கு திருமாய் மலர்ந்தாராம். கண்ணனின் நினைவுகளால் உள்ளமெல்லாம் தேனாகி திருவாகி சுவையாகி விட்ட வக்குல மாளிகை மறுமொழி ஏதும் பேசாமல் அன்பு மேலிட கண்ணனை உச்சி மோந்து உள்ளம் குளிர்ந்தாளாம். என் சித்தத்துள் எப்பொழுதும் இருந்தும் தித்திக்கும் கண்ணா மணிவண்ணா, அன்பே அமுதே அழகனே, சென்று வா, விலங்குகளை வேட்டையாடி வென்று வா. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், மாலை மயங்கும் முன் வந்துவிடு. பகவான் பெருமிதம் பொங்க, அம்மா விச்சனம் வேண்டாம். உங்கள் ஆணையை என்றாவது மீறியதுண்டா? கண்டிப்பாக கதிரவன் கடல் வாயிலை அடையும் முன் உங்கள் ஸ்ரீனிவாசன் புற்றை அடைந்து விடுவான், போதுமா என்று செல்லமாக கூறினாராம்.
அன்னையர் விடை கொடுத்துவிட்ட ஆனந்தத்தில் ஸ்ரீனிவாசன் தமக்குரிய வேட்டைக்குரிய முறையில் அலங்கரித்து கொண்டாராம். வைரம் பதித்த பொன்னிற ஆடைகளை அணிந்து கொண்டார். திருமுடியை நன்றாக கோதி முடிந்து நறுமலரை சூட்டிக்கொண்டார். திருமார்பில் வைரமணி அணிகளும் பூமாலைகளும் சாத்திக் கொண்டார். பொன்னாலான பாதுகையை அணிந்து கொண்டார். வில்லும் அம்பார துணியையும் எடுத்துக்கொண்டார். வெளியே கட்டப்பட்டிருந்த வெண்புறவி மீது எழுந்தருளினார். இத்தகைய சுந்தர ரூபத்தோடு வெண்புறவி மீது வீற்றிருந்த நாராயணன் திருத்தோற்ற பொலிவை கண்டு வக்குல மாளிகை ராம அவதாரத்தில் விஸ்வாமித்திரருடன் புறப்பட்ட கோதண்டராமனும் மகாலட்சுமியை பக்தர்களே, இதோ பத்மாவதி தாயாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சந்திரபிரப வாகனத்திலே பத்மாவதி தாயார் இதோ நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டு இருக்கிறாள். இதோ பத்மாவதி தாயாரை நாமும் சேவிப்போம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டே சுர பூஜித்தே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று சேவிப்போம். பத்மாவதி அவதரித்தாள். சுகர் சென்ற பிறகு மன்னன் மந்திரி பிரதானிகளுடன் வேத விற்பனர்களுடன் கலந்து ஆலோசித்து புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினானாம். ஒரு மங்களகரமான நாளென்று பெருவிழா நடத்தி யாகம் நடத்துவதற்கான இடத்தில் வேலைகளை தொடர்வதற்கு முன்பு முடிவு செய்தான் மன்னன். பல தேசத்து அரசர்களுக்கும் சுகர் போன்ற அரிய தவசியருக்கும் நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பும் விடுவித்தானாம். குறிப்பிட்ட சுபநாளில் யாகசாலை நிர்மாணிக்கப்படும் போகும் இடத்தில் மக்கள் கடல் போல் சூடினர். ஒரு புறம் வேத கோஷங்கள் ஒலித்து கொண்டிருந்தன. மற்றொரு புறம் பல வகையான இசைக்கருவிகள் மங்கள கீதம் எழுப்பின. சுகர் முனிவரின் ஆசையுடன் பூஜை ஆரம்பித்தது. ஆகாஷ ராஜனும் தாரணி தேவியும் பயபக்தியுடன் பூஜையில் ஈடுபட்டனர். நிலத்தை செப்பனி படுவதற்காக கல்பைகளை வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. தங்க கல்பை ஒன்றை பூஜையில் வைத்திருந்தாராம். கல்பைகளுக்கு அர்ச்சனை, கற்பூர, தூப, தீப ஆராதனைகள் நடத்தின. மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, வேதம் முழங்க மன்னன் தங்கள் கல்பையை சுகரின் அருளோடு உழுதற்காக நிலத்தில் சற்றே அழுத்தினாராம். அனைவரும் ஆரவாரம் செய்து மன்னரை புகழ்ந்து ஏந்தினர். சம்பிரதாயத்திற்காக அரசன் 2 அடி கல்பையை உழுதான். அப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதத்தில் கல்பை நிலத்திலே அழுந்தியது. மன்னன் பலங்கொண்டு மட்டும் தள்ளி பார்த்தான். ஆனால் கல்பை அசையவில்லை. உடனே மன்னன் காவலரை அழைத்து அந்த இடத்தை தோண்டி பார்க்க செய்தான். அந்த இடத்தில் ஒரு அழகிய தங்கப்பெட்டி மண்மூடி கிடக்கும் அதிசயத்தை அனைவருமே கண்டனர். பெட்டியை வெளியே எடுத்தனர். பெட்டியின் மேற்புறத்தில் ஒட்டி கொண்டிருந்த மண்ணை அகற்றி சுத்தப்படுத்தி விட்டு காவலர் பெட்டியை திறந்தாராம். பெட்டியை திறந்ததும் கலப்ப சந்தனத்தின் தூய மனம் எங்கும் பரவியது. சூரிய காந்தியை போன்ற பேரொழி பெட்டிக்குள் இருந்தும் வெளிப்பட்டது. அப்பெட்டிக்குள் 1000 இதழ்களோடு கூடிய தாமரை மலருள் தேஜோமயமான பெண் குழந்தை ஒன்று பேரழகு பொங்க படுத்திருந்தது. மன்னன் அக்குழந்தையை வாரி எடுத்து சுகரின் திருவடிகளிலே சமர்ப்பித்தானாம். சுகர் அக்குழந்தையை பயபக்தியோடு 2 கரங்களாலும் அன்போடு எடுத்து, ஆகாஷ ராஜா, முற்பிறப்பில் நீ பெரும் தவத்தை செய்திருக்கிறாய். இல்லாவிட்டால் திருமகளே உனக்கு குமாரத்தியாக பிறக்கும்படியான பாக்கியத்தை பெறுவாயா என்ன? புத்திர காமேஷ்டி யாகம் தொடங்கும் போதே அகில உலகங்களும் வியக்கும் வண்ணம் ஆண்டவனின் அருளை நீ பெற்றது போல் சந்திர வம்சத்தில் யாருமே பெற்றிருக்க முடியாது என்று கூறி அக்குழந்தையை அரசனின் கையிலே கொடுத்தாராம். அப்போது ஆகாயத்தில் இருந்து ஒரு அசுரதி வாக்கு ஒலித்தது. மன்னா, வண்டண்ட வாழும் நெய்தளந்தன் கடனே எலனாரம் பைம்பரவ
கோவல் எவ்வள் கடந்தார என்னே தொண்டர் வெண்டு தொடர்ந்தழைக்கும் ஆத்தனம் இசங்கரம்பி ஆயிருந்து கரம்பை பங்கரம்பை என்ன முனிவர் தொழுதத்தம் நம்பை எம்பெருமான் எவ்வள் கடந்தார தங்களப்பரள் முடியான் கடல் சூடன் என்ன எங்களப்பரம்பெருமான் எவ்வள் கடந்தார் மூவராகி வேதம் பிரித்துரைத்த புனிதன் பூவவண்ணனல் புண்ணியன் தன்னடியார்கிணையான் எந்த எம்பெருமான் எவ்வள் கடந்தார் நாயகனாய வந்த இந்திரற்கந்தம்பெருமான் எவ்வள் கடந்தார் தந்தவழிதை மாலை இறந்தம் வல்லார் அண்ட வாழ்வதானை அந்நேராள் பாடும் பைம்புறவில் மங்கையர் தந்தவழிதை மாலை இறந்தம் வல்லார் அண்ட வாழ்வதானை அந்நேராள் வரவரவிலவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வேடா செத்தவந்தன்னை புறவரி செய்தார் சிவனருதியர்கள் கையில் கொண்டு பார்த்தந்தர் மண்ணென்னானை சித்தவமணியால் முடிதுறந்தானை திருவல்லைக்கேனை கண்டவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வேடா செத்தவந்தன்னை புறவரி செய்தார் சிவனருதியர்கள் கையில் கொண்டு பார்த்தந்தர் மண்ணென்னானை சித்தவமணியால் முடிதுறந்தானை திருவல்லைக்கேனை கண்டாரே வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விளங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழித்தை குவளையத்தோர் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லைக்கேனை கண்டாரையத்தாயிருவாகி வந்த பேரறிமன் சேரா நஞ்சமர் முளையோடு இருக உண்டா நாதனைத்தானவர் சித்தர் வியந்தது செய்ய பெண்ணுருவாகி அஞ்சு வயமத மண்ணளித்தானை திருவல்லைக்கேனை நாயர்கள் எடுத்தார் எழுவிழது பரண்டதை மந்திர விதியில் பூசண பெறாது மழபொழிந்திடப்பாடிராமல் எம்பெருமான் அருளண்ணா அந்தமெல் மறையால் மழதடுத்தானை திருவல்லைக்கேனை பலர் மகள் தனக்கும் என்பன் நட்புவிதனக்கிழவன் தன் துணையாயர் பாவ நப்பெண்ணதனக்கிறை மற்றையோர்க்கெல்லாம் வாயுரதோது சென்னு எங்க மெந்துணை எந்த தந்த தம்மானை திருவல்லைக்கேனை அரசக்கிளையவன் அணியைச் சென்று எந்த குறுமை செய்யனத்தறியாது எம்பெருமானருளன் குழலாளக்கண்ணத்துவர்தம் பெண்டிருமைது நூலிழப்பா இந்திரன் சிறுவந்தர் மண்ணின்னானை திருவல்லைக்கேனை சத்துருக்கரனும் இலக்கமனோடமைதிலியும் இரவனன்பகலும் சுதி செய்ய நின்னான் ராவணாந்தகனையம் குளர்படிலோடு குயிலோடு மயில்கள் நின்னாரா இரவியன் கதிர்கள் நுழதல் செய்தறியா திருவல்லைக்கேனை வந்ததன் சிறுவன் வாயிலோராயிரம் ஒள்ளியவாகி போதாங்கதனுக்கு ஒன்னுமோர் கண்டதன் படைப்பா பிறையடித்தடல் விளைவாழ்வாய் தள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லைக்கேனை நான் மலர் உய்வான் வேட்கையினோடு சென்றெழுந்தா காணமர் வேடம் கையெடுத்தளர கராதங்காலேரம் தேரப்பள்ளர்ந்து சென்னரென்னாடி தொட்டானை தேரவர் சோலை மாடமாமயிலை திருவல்லைக்கேனை காவியம் மதிலும் மாடமாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் வங்கையர் தலைவன் காமரதேர் கலைகண்ணே சொன்னதல் மாலபத்துடன் வல்லார் சுகமகுதாள் வர்மானுலம் காவியம் மதிலும் மாடமாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மையை திருவல்லிக்கேணி மங்கையர் தலைவன் காமரதேர் கலைகண்ணே சொன்னதல் மாலபத்துடன் வல்லார் சுகமகுதாள் வர்மானுலம் கொடியோடு அணிமாமலர் மங்கையுடன் பலவி அவனருக்கு எந்தான விளக்கமில்லாதவனுக்கு உரையிடம் நன்னாய மணல் நனையோர் திருவாலை குடந்தை தடந்துகள் காவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையுடன் பலவி அவனருக்கு எந்தான விளக்கமில்லாதவனுக்கு உரையிடம் நன்னா
நன்னாய வரல் நரையர் திருவாலை குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது மகளம் உயிரால் உயிராக முனைந்தேயாய் கேண்டான் குரலாக நிவந்தவனக்கிடம் மாமலையாவது மகனப்பனை கண்டனைதான் கண்டனமாய் உலகண்டவனக்கிடம் மாமலையாவது வன்னை மருடன் மனவே இரட்டை படவன் தர்மடா நீங்க சரவல் நரகத்தவனக்கிடம் மாமலையாவது பத்து மரத்தமரம் நீலமகள் வண்ணரவர்கிடம் மாமலையாவது கடலும் சுடரமையுண்டும் மணந்த மனைக்கரையன் பெறரில்லருணக்கரமெல்லையினார் நீரார் பேரான் நெடுமாலவனக்கிடம் மாமலையாவது முனிந்தவனை புகழ் வேட முனிந்து இருண்டு அசுரன் நகராய பாழ்படனாவரைந்தது வண்ணையும் பெண்ணிகள் மகளாரவராயிரநாபம் அடிப்பணியாரவனை பணியாரவரல் நிகராய வண்ணன் இடந்தானவனக்கிடம் மாமலையாவது வேலு பிடித்துலகில் பிறந்தில் மடவாரவர் போல் அங்கனை அச்சமிலர் நமக்கருள் செய்வரவுள் குழந்தார்பவட இச்சம் நிறவார் கருள் செய்தும் அவர்கிடம் மாமலையாவது பரவல் மனமந்தொடு மந்தொழல்வார் மதையில் நீசரவர் தன்னடையாதவனக்கிடம் மாமலையாவது நேர்மரவேல் நிலவும் புகழ் மங்கையர்வான் அவரின் கடவா கலியான் அவல்லால் கலியனுடைய கடல் மேலுலகமெளிதாயுட மண்ணை இளங்கொழுதார் கொடுமா கடல் வையகமாண்ட மதை கொட மன்னவராயுடு நேர்மரவேல் நிலவும் புகழ் மங்கையர்வான் அவரில் கடவா கலியான் அவல்லால் கலியனுடைய கடல் மேலுலகமெளிதாயுட மண்ணை இளங்கொழுதார் கொடுமா கடல் வையகமாண்ட மதை கொட மன்னவராயணன் தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்ததே வனர் மரதமெனடந்த வர்க்கம் நிறை காரான இடர் கடைந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லத்தோனை படுகடல முதத்தை பரிவாய் கேண்டதிரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்ததே தினை வனர் மரதமெனடந்த வர்க்கம் நிறை காரான இடர் கடைந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் அவத்தம் போகாதே மம்மின் நந்தையன் வணங்கப்படாதம் நின்னவத்தை கருமகலயம்மான் தன்னை நின்னவ நெத்திரத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனடறிவாய் வைத்தானே கண்டது நான் கடல் அவத்தம் போகாதே மம்மின் நந்தையன் வணங்கப்படுவான் நின்னவத்தை கருமகலயம்மான் தன்னை நின்னவ நெத்திரத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனடறிவாய் வைத்தானே கண்டது நான் கடல் மல்லை தஞ்சை கோயில் தவனரிக்கார் பெருநறிய வையங்காக்கம் கடம்பரி மேல் கற்கிய நான் கண்ட கொண்டான் கடம்பல்லை
கோவை அந்தரங்கமுதத்தை குரோமுன்னை குலங்கள் தரடாமல் கொன்னமேந்தை காத்தானை எம்மானை கண்டு கொண்டான் கடுபடல் கடல் மல்ல பொய்யரவாய் முகப்பெய்த மல்லர் மங்கக்காய்ந்தானை எம்மானை கண்டு கொண்டான் கடுபடல் கடல் மல்ல பணங்கள் மேவி குளர்பரிய முடிதறிய வதனின் பின்னே படந்தானை படபதத்த கலைத்தின் கொம்பு பறித்தானை பாரிடத்த இறுதியிடம்பரவிசம்பவைதா வண்ணம் கடந்தானை எம்மானை கண்டு கொண்டான் கடுபடல் கடல் பல்லத்தோளிரணத்தன் உணர்கோனை பூனாகம் படபடுத்த போர் வல்லோனை சொன்னான் தன்னை உள்ளவார் உள்ளத்த உரையின்னானை காணாது திரிதருவன் கண்டு கொண்டான் கடுபடல் வஞ்சித்தானை பிரயத்தன் நடவரியாய் பெருகினானை தன்னார்ந்தவார் புனல் கடவரமே கடந்தானை புனங்கானை இளங்கொழிதார் அரவிந்தம் நீண்ட கண்ணானை கண்ணார கண்டு கொண்டான் கடுபடல் கடல் மல்ல வேதங்கள் கண்டானை தொண்டரன் கண்டு கொண்டான் கடுபடல் கடல் மல்ல கரங்களிரவல்லான் வெல்போல் கலிகண்ணி ஒலி செய்த இன்பப் ஆடல் திடமாக இவையந்த மைந்தம் வல்லார் தீவினை முதலறிய வல்லார் கரங்களிரவல்லான் வெல்போல் கலிகண்ணி ஒலி செய்த இன்பப் ஆடல் திடமாக இவையந்த மைந்தம் வல்லார் தீவினை முதலறிய வல்லார் கடல் மல்லை தலதயனத்துறவாரை எண்ணாத இருப்பாரை இறைப்பொழுது மென்னாத வானவரை பெண்ணாகி அமுதோட்டம் கடல் மல்லை தலதயனத்துறவாரை எண்ணாத இருப்பாரை இறைப்பொழுது வங்கை பனிரன் மாமலர்கிடத்தி நீர்வண்ணன் மார்வத்தில் கடல் மல்லை தலதயனம் ஆரன் நன்னஞ்சுடையார் அவரம் மயாழ்வாகி கொண்டான் வானத்தில் அவர் முறையால் கடல் மல்லை தலதயனத்துறகின்ற ஞானத்தென்னுடைய இருவை நினைவாரன்னாகி இளமங்கையில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் கடல் மல்லை தலதயனத்துறகின்ற ஞானத்தென்னுடைய இருவை நினைவாரன்னாவே விளங்கொண்ட மெல்லியலால் கொண்டாடும் கடல் மல்ல தலதயனத்துறவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரங்கள் கொண்டார் முதலாரோர் இச்சைக்கரையவனார் கடல் மல்ல தலதயனம் நச்சி தொழுவாரை நச்சந்தன் புழக்கை மாகலித்தினவும் நலங்கொள்வமனைக்குமயம் பிறந்தெங்கும் மல்லை கடல் மல்ல தலதயனம் வழங்குள் மனத்தார வரை உருவாகி வருவாக பெண்ணஞ்சுண்டா அண்ணல் வண்ணவனார் கடல் மல்லை தலதயனன் நெஞ்சல் தொழுவாரை தொழுவாயம் திரையொந்தவன் மகத்தால் உழநீர் வயல் உழவருழா பெண்மண் கடைகவழம் கடல் மல்லை தலதயனம் உழநேர் வனத்தவரை தொழுவாயம் நடமாடு பெண்ணோடு இணங்கு திருச்சக்கரத்தே பெருமானங்களையங்கம் மல்லை கடல் மல்லை தலதயனம் வனங்குள் மனத்தார வரை வனந்தங்கம் கடல் மல்லை தலதயனத்தே அடிகளடியே நிலையும் அடியவர்கள் கலவன் கலைவண்ணை வலி வல்லார் முடிகள் நடவண்ணவர்தம் முதல்வர் முதலாவார் கடல் மல்லை தலதயனத்தே அடிகளடியே நிலையும் அடியவர்கள் பலவன் கலைவண்ணை வலி வல்லார் முடிகள் நடவண்ணவர்தம் முதல்வர் முதலாவார்
பதிவால் ஜடுமுகத்தறிவை ஜடுங்கடலமனில் விண்ணவளும் நின்னாகத்திருப்பதும் அவிழ்ந்தும் ஆகில அன்னை வல்லை அம்பாவை சொல்ல நந்தாள் நயந்தரந்த இவளை உன் மனத்தால் நிறந்திருந்தாய் இடவந்தயந்த ஜடுமுகத்தறிவை ஜடுங்கடல முதலில் பிறந்தவளும் நின்னாகத்திருப்பதும் அறிந்தும் அன்னை வல்லை அம்பாவை சொல்ல நந்தாள் நயந்தரந்த இவளை உன் மனத்தால் நிறந்திருந்தாய் இடவந்தயந்த கருளால் துணமலகாண்டு கொண்டணியால் புலம்படை கோவனை கண்ணினை எழுதால் தோழரன் மலர் குளக்கொள்ளார் வைய வண்ணளந்த மாலண்டம் மாலின மொழியாள் இளங்கொடை வழக்கண் நிறந்திருந்தாய் இடவந்தயந்தம் சந்தன குழம்பும் தொடமலை கணையிலும் தொடரான் போந்தவன் திங்கள் கதிர் சுடமரையும் பொருகடல் புறம்பெரும் பண்ண மழகுளமிடனில்லா எந்தனை வழக்கண் நிறந்திருந்தாய் இடவந்தயந்தாய் நாடிகை என்னும் முன்சுடர்ந்து என்னதால் என்னும் ஆழி புறம்பு பண்ணி புறம்பா தென்னலந்தேன் தனமலையடக்கம் நல்லிவரன் செய்கானந்தம் ஏழையன் பண்ணக்கண் நிறந்திருந்தாய் இடவந்தயந்தனை மத்தோளால் உருகனின் திருவுருணைந்து காதன் மகைது கையற உடகல் கவர்நடங்கன் வள்ளிகள் மரங்கள் ஏதலர் மண்ணாயன் நிறந்திருந்தாய் இடவந்தயந்தவாரணையால் தொடர் विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ